மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வந்து காவேரியெல்லாம் விட முடியாது, ஏற்கனவே தான் பேசியாச்சுல, திரும்ப திரும்ப எதுக்கு இங்கே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து சொல்கிறாங்க. என்னாலலாம் முடியாது, காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் சாரதாம்மா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து பேசினனால காவேரி விடக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. காவேரினாலையும் ஒன்றுமே பேச முடியாமல் இருக்காங்க. ஏன்னா காவேரிக்கிட்டேயும் பாட்டி வந்து பேசியிருப்பாங்க, இனிமேல் நீ விஜய் வாழ்க்கையில் வரவே கூடாது, வந்தால் நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லி பேசியிருக்கவும் காவேரிக்கும் விஜய் கூட போக மனசு இல்லை. எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ரொம்பவே கத்தி பேசுகிறாங்க. காவேரி நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னு தெரியுமா, காவேரி இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக விஜய் வந்து சொல்லுவார். டேரெக்டாக காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னும் சொல்லலை. அது மட்டும் தெரிஞ்சால் எல்லாரும் வாய் அடித்து போயிடுவாங்க. விஜய் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு காவேரி கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ என்ன நடக்க போகுது, காவேரி வந்து விஜய்க்கு ஃபேவராக முடிவெடுப்பாங்களா, இல்லை விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.